நீர்ச் சுருக்கம் பற்றி ஆசான் மா. செந்தமிழன் சிதம்பரத்தில் 27/2/2021 அன்று உடல்நல வழிகாட்டல்களை வழங்கி ஆற்றிய நலவுரை. செம்மை நலம் உரைத்தொடரின் 2ஆம் பகுதி. பாகு திரட்டு என்று 2 வீட்டு மருந்துகள் பற்றி என்ற பாடம். இந்த பாடம் பாகு மற்றும் திரட்டு பற்றி. பூண்டு பாகு. இந்த பூண்டு பாகு செய்முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பூண்டு பாகு எதற்கானது, எந்த சூழல்களிலெல்லாம் அதை உட்கொள்ள வேண்டும் என்பது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது. உடலில் பின்வரும் சிக்கல்கள் இருந்தால் பூண்டு பாகு உட்கொள்ள வேண்டும். 1. வாதத்தினால் ஏற்படும் வலி. வாத வலி என்பது அது வயிற்று வலியாக இருக்கலாம். வயிற்றில் ஓடும் வலி, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இல்லாமல் ஆங்காங்கு வலிப்பது. ஆங்காங்கு வலி இருந்தால் அது வாதம். உடலில் வேறு எங்காவது வலி இருப்பது, தசைகளில் வலி இருத்தல், இதெல்லாம் வாதம். அவ்வப்பொழுது அல்லது அடிக்கடி தலைவலி ஏற்படுவது, குறிப்பாக வலது பொட்டில் வலி ஏற்படுவது, இதெல்லாம் வாதம். பின்மண்டையில் வலி ஏற்படுவது வாத வகை. இவ்வாறான வலிகளெல்லாம் வாத வகை வலிகள் என்று எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக செரிமான சிக்கல். மலச்சிக்கலும் செரிமான சிக்கலே. காற்று அதிகரித்தல், வயிற்றிலிருந்து ஏப்பமாகவோ மலக்காற்றாகவோ அதிகமாக இருந்தால் அதுவும் செரிமான சிக்கலே. உணவு உட்கொண்ட பிறகும் சோர்வு இருக்கிறது, படபடப்பு இருக்கிறது என்றாலும் செரிமான சிக்கலே. உணவு உடலில் சேரவில்லை, அது சத்தாகவில்லை, உடல் மெலிந்து கொண்டே இருக்கிறது என்றாலும் செரிமான சிக்கலே. பசி குறைவு அல்லது பசியின்மையும் செரிமான சிக்கலே. மிகவும் குறிப்பாக மலச்சிக்கலும் செரிமான சிக்கலே அடிப்படையில் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 1 வாதத்தினால் எழும் வலி வகைகள், 2வது செரிமான சிக்கலால் ஏற்படும் ஏற்கனவே குறிப்பிட்ட தொல்லைகள். இந்த 2க்கும் பூண்டு பாகு ஒரு சிறந்த மருந்து. ஒரு நாளைக்கு 5 வேளை, ஒரு வேளைக்கு 1 தேக்கரண்டி என்ற வகையில் குறைந்தது 5 நாட்களுக்கு இதை உட்கொள்ளலாம். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 1 தேக்கரண்டி என்று இதை பிரித்து கொள்வது சிறப்பு. உணவுக்கு முன்பா பின்பா என்ற கேள்வி பூண்டு பாகை பொறுத்தவரை தேவையில்லை. 2 மணி நேரம் இடைவெளி வேண்டும், அவ்வளவுதான். தொடர்ச்சியாக 15 நாட்கள் வரை பூண்டு பாகு உட்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 5 வேளை என்ற வகையில். மிகவும் சிறியவர்களாக இருந்தால் அளவை வயதுக்கு ஏற்றபடி குறைத்து கொள்ள வேண்டும். 5 வயதுக்கு குறைவானவர்கள் என்றால் 3 வேளை. 2 வயதுக்கு குறைவான, 1 வயதுக்கு பிறகுதான் இதை வழங்க வேண்டும். 1 வயதுக்கு பிறகு 2 வயதுக்குள் இருந்தால் ஒரு நாளைக்கு 1 தேக்கரண்டியே போதுமானது. மற்றபடி பெரியவர்களுக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை கூட இது ஒரு சிறந்த ஒரு துணை. இது ஒரு சிறந்த வீட்டு மருந்து. இந்த பூண்டு பாகு அடிப்படையில் வாதத்தை வெளியேற்றிவிடும். அதாவது வயிற்றில் தேங்கியிருக்கும் காற்றை வெளியேற்றும். அதுதான் இது செய்யும் பணி. இதை தொடர்ந்து 5 நாட்களுக்கு பிறகும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 15 நாட்களுக்கு ஒரு மருந்தாகவே உட்கொண்டு வந்தால் உடல் முழுவதும் இருக்கும் தேங்கி இருக்கும் வாதம் குறைந்துவிடும், நன்கு தனியும் குறையும். இது பூண்டு பாகு. இந்த பூண்டு பாகை எந்தெந்த வகைகளிலெல்லாம் பயன்படுத்தலாம் என்றால், 1 முடக்கத்தான் நீரோடு இதை கலந்து கொள்ளலாம். முடக்கத்தான் நீர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே. முடக்கத்தான் இலைகளை கொதிக்க வைத்து அந்த நீரை எடுத்து வைத்துக் கொள்ளுதல், அதுதான் முடக்கத்தான் நீர். அந்த முடக்கத்தான் நீரில் பூண்டு பாகு சேர்த்து கொள்ளலாம். 2ஐயும் கலந்து பருகலாம். இதுவும் வாதத்தை தணிப்பதற்கு
உதவும். அதாவது மிகுதியான வலி இருக்கிறது அல்லது முடக்கம் இருக்கிறது, சில உறுப்புகளில் சிறிதளவு முடக்கம் இருக்கிறது, நீண்ட காலமாக மலத்தேக்கம் இருக்கிறது, மலக்காற்றினால் எழும் சிக்கல்கள் இருக்கின்றன என்றாலெல்லாம் முடக்கத்தான் நீர் ஒரு சிறந்த மருந்து. இந்த முடக்கத்தான் நீரோடு பூண்டு பாகை கலந்து பருகுதல் சிறப்பு. முடக்கத்தான் நீர் ஒரு நாளைக்கு 5 வேளை 5 நாட்கள், இது மிக கூடுதலான அளவு. ஒரே நாளில் 5 வேளை பருகிவிட்டு நிறுத்துவது நன்று. 3 நாட்கள் பருகலாம். 5 நாட்கள் எனப்படுவது தொடர்ச்சியாக பருவதற்கான அதிகப்படியான அளவு. 5 நாட்களுக்கு மேல் முடக்கத்தான் நீரை பருகக்கூடாது தொடர்ச்சியாக. இந்த முடக்கத்தான் நீரில் பூண்டு பாகை சேர்த்து கொள்ளலாம். இதில் சிறப்பு என்னவென்றால், இரவு உறக்கத்திற்கு முன்பு முடக்கத்தான் நீரில் பூண்டு பாகு கலந்து பருகினால் மலச்சிக்கல் உடனடியாக தணியும். பருகிய அடுத்த நாள் மலப்போக்கு சீராகிவிடும். பூண்டு பாகு தனியே அருந்தும் பொழுது கூட இரவு பொழுது பூண்டு பாகு அருந்திவிட்டு உறக்கத்திற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு பூண்டு பாகை உட்கொண்டு உறங்கினால் மலச்சிக்கல் தனியும். ஒரு வகையில் அது மீண்டும் எழாத அளவிற்கு குறைந்துவிடும். நம்முடைய செம்மை நலக்கொள்கையின் உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை நடைமுறைகள் அனைத்தையும் பின்பற்றி கொண்டே இவற்றை செய்ய வேண்டும். தனியே இது ஒரு தனி மருந்தாக இதை புரிந்து கொள்வது அது அவரவர் செய்யும் பிழை. அப்படி செய்யக்கூடாது. உணவு பழக்கம், வாழ்க்கை நடைமுறைகள் தான் அடிப்படையானவை. மருந்துகள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அவையெல்லாம் துணை செய்யும், அவ்வளவுதான். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பாகு. இந்த பூண்டு பாகிலேயே சிறிதளவு இஞ்சி சேர்த்து பாகாக்குதல் இஞ்சி பூண்டு பாகு. இது இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு உங்களில் பலருக்கு அல்லது பெரும்பான்மையினருக்கு தேவைப்படும் என்பது நாம் உணர்ந்தது. சூழலை பொறுத்து நாம் அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முதல் இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு உடலில் நீர் சுருக்கம் ஏற்படும். இப்பொழுதே பலருக்கு நீர் சுருக்கம் இருக்கிறது. இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு அது கூடுதலாகும். அதாவது கார்காலம் தொடங்கும் வரை பலருடைய உடல்களில் நீர் சுருக்கம் ஏற்படும். நீர் சுருக்கம் என்பது வயிறு வறண்டு போதல், வறட்டு இருமல் ஏற்படுதல், சிறுநீர் போக்கில் குறைவு ஏற்படுதல், சிறுநீர் போக்கில் வலி குத்தல் ஆகியவை ஏற்படுதல், கண்களில் வறட்சி ஏற்படுதல், எச்சில் ஊறுதலில் வறட்சி ஏற்படுதல், மிக அதிகமான ஏப்பம், இரவு உறக்கத்தில் காற்று உடலில் மேலெழுதல், உறக்கத்தில் தொல்லைகள் ஏற்படுதல் ஆகியவையெல்லாம் நீர் சுருக்கத்துடைய இன்றியமையாத அறிகுறிகள். தோலில் வெடிப்பு ஏற்படுதல், தோலில் பிளவு ஏற்படுதல், பாதங்களில் பிளவு ஏற்படுதல் ஆகியவையும் இந்த அறிகுறிகளே. நீர் சுருக்கம் ஒரு நிலைக்கு பிறகு முடக்குவாதமாக வளர்ச்சியடைவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அது உடலில் நீர் சுருக்கத்தினால் காற்று சூடாகி தற்காலிகமாக ஏதேனும் ஒரு சில பகுதிகள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. இந்த நீர் சுருக்கம் எதனால் ஏற்படுகிறது என்றால், சூழலில் வறட்சி மிகுந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. இது இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு இந்த சூழல் இவ்வாறு இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். குறிப்பாக இப்பொழுது உள்ள பனி குளிர்ச்சி மிக குறைவாகவும் நீரை உறிஞ்சி எடுப்பதாகவும் இருக்கிறது. இந்த பனி என்பது நீரை கொடுப்பதல்ல, அடிப்படையில் அது நீரை உறிஞ்சுவது. அதுதான் பனியுடைய அடிப்படை. அது ஒரு பெரிய பாடம். பனியில் தாவரங்களே கருகி போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பனி ஏற்கனவே கார்காலம் கொடுத்த குளிர்ச்சியை குறைப்பதற்காகத்தான் பனி வருகிறது. பனி நீர்த்துளிகளை கொடுத்து விட்டும் போகும், எடுத்து கொண்டும் செல்லும். இந்த இரண்டில் எது மிகை என்பதுதான் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய கருத்து. எடுப்பது தான் மிகுதி எப்பொழுதுமே. ஆகவே தான் பனி காலத்தில் தோல் வெடிப்பு, உதடுகளில் வெடிப்பு ஆகியவை எல்லாம் ஏற்படுத்துண்டு. நீர் சுருக்கத்தை பனி ஏற்படுத்தும். இப்பொழுது உள்ள பனியில் என்ன ஒரு புதிய வளர்ச்சி இருக்கிறது என்றால், எவ்வளவு பனி இருக்கிறதோ அந்த அளவுக்கு குளிர்ச்சி இல்லை என்றால் என்ன பொருள்? இந்த பனி வெளியிலிருந்து நீர் திவலைகளை கொண்டு வருவது மிகவும் குறைந்து விட்டது என்று பொருள். இது எடுத்து செல்வதற்கான நீர் திவலைகளை
எடுத்து செல்வதற்கான தன்மையுடன் வந்திருக்கிறது. இது இவ்வாறு தான் இருக்கும். இந்த பனி இருக்கும் வரை இவ்வாறு தான் இருக்கும். இதன் பிறகு வறட்சியான சூழல் இருக்கும். அதாவது சூடு மிகுந்த, வெக்கை மிகுந்த நிலை தான் இருக்கும். ஓரிரு மாதங்களுக்கு இது இவ்வாறு இருக்கும். இந்நிலையில் பல தாவரங்களே அவற்றின் வளர்ச்சியில் தடுமாற்றம் அடைவதை பார்ப்பீர்கள். பல பயிர்கள் எவ்வளவு தண்ணீர் பாய்ச்சினாலும் வறண்டு போகும், வளர்ச்சியில் குறைபாடு ஏற்படும். பல உயிரினங்களுக்கு, ஆடு மாடு கோழி போன்ற பல உயிரினங்களுக்கு வெக்கையினால் ஏற்படும் நோய்கள் வரும். மனிதர்களுக்கும் இது தொடர்பான நோய்கள் நிறைய வரும். இவை அனைத்திற்கும் அந்த நோய்க்கு என்ன பெயர் வைத்தாலும் அடிப்படை என்ன என்பதைத்தான் நாம் இப்பொழுது கூறுகிறோம். இது நீர் சுருக்கம். சுருக்கமாக அல்லது செறிவாக இந்த கருத்தை சொல்லி, இது நீர் சுருக்கம். மீண்டும் நன்கு மழை பொழியும் வரை இது இருக்கும். மழை பொழிவுக்கு பிறகு இது இருக்காது. இந்த காலத்தில், இந்த வறட்சி இருக்கும் இந்த காலத்தில் நீர் சுருக்கம் நிகழாமல் தடுப்பதற்கோ அல்லது தணிப்பதற்கோ இஞ்சி பூண்டு பாகு துணையாக இருக்கும். இஞ்சி உடலில் நீர் பெருக்கத்தை நிகழ்த்துவது. வெப்பத்தின் வழியாக வெப்பம் உடலில் உள்ள நீரை தூண்டி சுரக்கச் செய்வது அது இஞ்சி. ஒரு இன்றியமையாத மருந்து. அதை பயன்படுத்தும் முறையறிந்து பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது இஞ்சி பூண்டு பாகில் எவ்வளவு இஞ்சி சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறோமோ அதை மட்டும் அந்த அளவோடு நிறுத்த வேண்டும். இதற்கும் நாள் கணக்கு உண்டு. பூண்டு பாகு போலவே இதுவும் 5 நாட்கள் அல்லது மிக மிக கூடுதலாக 15 நாட்கள், அதற்கு மேல் ஆகாது. அதற்கு மேல் இதை பயன்படுத்தினால் உடலில் நீர் சுருக்கம் இதனாலேயே ஏற்படும். என்றால் இஞ்சி எனப்படுவது அடிப்படையில் வெப்பம்தான். அந்த வெப்பம் நீரை சுரக்கச் செய்யும் வெப்பம். செரிமானத்திற்கு கடினமான உணவுப் பொருட்களில் இஞ்சியை சேர்ப்பது இந்த அடிப்படையில் தான். மிளகு நேரடியாக வெப்பாற்றல், இஞ்சி மறைமுகமான வெப்பாற்றல். அதாவது நீரை சுரக்கச் செய்யும், ஆனால் அது வெப்பாற்றலாக இருக்கும். ஆகவே மிளகு இஞ்சி ஆகிய இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது. மிளகு அதிகமாக மருந்துகளில் பயன்படுத்தும் பொழுது ஏன் எண்ணிக்கை தேவைப்படுகிறது என்றால் அது நேரடி வெப்பாற்றல். அது மிகுதியானால் சூடாகிவிடும் உடல். அதுபோல் இஞ்சியை பயன்படுத்துவதிலும் அக்கறை வேண்டும். இஞ்சி நல்லது என்று நான் கூறவில்லை. இஞ்சி ஒரு மருந்து. இந்த சூழலில் அதை இப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த அளவில் இத்தனை நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் கருத்து. பூண்டு பாகு வாதம், செரிமான குறைவு ஆகிய சிக்கல்களுக்கும் இஞ்சி பூண்டு பாகு நீர் சுருக்கம் என்னும் சிக்கலுக்குமான துணை செய்யும் பொருட்கள். இந்த நீர் சுருக்கம் ஏற்படும் பொழுது வாழைத்தண்டு கூட்டு, வாழைத்தண்டு பொரியல் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ளுதல் நன்று. சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்ளுதல் நன்று. சுண்டைக்காய் வற்றல் அல்ல, சுண்டைக்காய். வாழைப்பூவை உணவில் சேர்த்து கொள்ளுதல் மிகவும் நன்று. இவற்றையெல்லாம் அவ்வப்பொழுது உணவில் சேர்த்து கொள்ளுதல் நீர் சுருக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு துணை செய்யும். நீர் சுருக்கம் இருக்கிறது அல்லது வரப்போகிறது என்பதை ஒரு பெரிய அச்சமாக, அச்சுறுத்தலாக புரிந்து கொண்டு அதிகமாக நீர் பருகுவது அல்லது இதற்கு மேலும் நீங்கள் தனித்தனியே மருந்துகளை தேடி படித்து அல்லது இதை பற்றியெல்லாம் ஆய்ந்து ஏதேனும் செய்வதற்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் தொடர்பும் இல்லை. இந்த சிக்கல் என்ன என்று சொல்லிவிட்டேன், இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் எது செய்தாலும் அது உங்களுடையது. இதற்கு மேல் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே குறிப்பிட்டபடி 2 வேளை குளிப்பது நன்று. மழை நீரை குடிநீராக பயன்படுத்தும் வழக்கத்தை இனியாவது கடைபிடித்தால் இவ்வாறான சூழல் மாறுபாடுகளில் இருந்து சிக்கலே இல்லாமல் தப்பிக்கலாம். ஏற்கனவே மழைநீர் யாரிடமாவது இருந்தால் அவர்கள் அந்த மழைநீரை பருகினாலே நீர் சுருக்கம் அவர்களை தாக்காது. அவர்களுக்கு பூண்டு பாகு, இஞ்சி பூண்டு பாகு எதுவுமே தேவையில்லை. மழைநீர் அப்படிப்பட்டது. ஆகவே அடுத்த மழைக்காலத்திலாவது மழைநீரை நீங்கள் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சேமித்து அதையே குடிநீராக வைத்துக்கொள்ள பழகுங்கள். அடுத்ததாக திரட்டு வகைகள். திரட்டு வகைகளில் திரட்டு என்றால் என்ன? லேகியம் என்ற ஒரு மருந்து பொருள் உங்களுக்கு தெரியும். அதை நாம் ஒருவாறு அதன் பொருள் மாறாமல் அதை தமிழில் திரட்டு என்கிறோம். இதை நாம் தான் திரட்டு என்று கூறுகிறோம். இந்த பூண்டு பாகு, இஞ்சி பூண்டு பாகு ஆகியவையும் நம் வழியாகத்தான் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுகின்றன. திரட்டு எனும் பொருள் ஏற்கனவே உள்ளது.
ஆனால் இப்பொழுது நாம் கூறப்போகும் சில திரட்டு வகைகள் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கத்தக்கவை. பூண்டுப்பாகை பொறுத்தவரை கூட பூண்டுப்பாகை எப்பொழுதுமே வீட்டில் இருப்பது நன்று. அவ்வப்பொழுது வீட்டில் யாருக்காவது, குடும்பத்தில் யாருக்காவது செரிமான சிக்கல் ஏற்பட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு வலி, செரிமானமின்மையினால் வாந்தி ஆகியவையெல்லாம் ஏற்பட்டாலோ பூண்டுப்பாகு ஒரு உடனடியாக அவர்களை தேற்றுவதற்கான ஒரு பொருளாக இருக்கிறது. இது பலருக்கு சிறந்த துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் திரட்டு வகைகள் எவ்வாறானவை என்றால், ஒரு சில திரட்டு வகைகள் வீட்டில் எப்பொழுதும் இருப்பது நன்று. ஒன்று சுண்டைக்காய் திரட்டு, அடுத்ததாக நெல்லிக்காய் திரட்டு, மூன்றாவதாக தாண்டிக்காய் திரட்டு. இந்த பருவம் நெல்லிக்காய் மற்றும் தாண்டிக்காய் திரட்டு ஆகியவற்றுக்கானது என்று நான் கூறுவேன். அவ்வளவு ஒரு தேவை, அப்படி ஒரு தேவை இந்த பருவத்தில் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டவாறு கார்காலம் தொடங்கும் வரை அப்படி ஒரு தேவை சூழலில் இருக்கப் போகிறது. உடலுக்கும் அந்த தேவை இருக்கிறது. நீர் சுருக்கத்திற்கு தீர்வாக நெல்லிக்காய் திரட்டு இருக்கும். வாதம் மிகுதல் அல்லது நீர் சுருக்கம் ஏற்படுதல் ஆகிய இரண்டிற்கும் தீர்வாக தாண்டிக்காய் திரட்டு இருக்கும். மாதவிலக்கு சிக்கல்களில் மிக அதிகமான வலி, கடுப்பு, எரிச்சல் ஆகியவையெல்லாம் இருந்தால் தாண்டிக்காய் திரட்டு ஒரு சிறந்த துணையாக இருக்கும். இந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால், நெல்லிக்காய் நீர்த்தன்மை மிகுந்தது. அது சூட்டை தணிப்பது, வெப்பத்தையும் தணிக்கக்கூடியது. சூட்டையும் தணிக்கும், இயல்பாக இருக்கும் வெப்பத்தை கூட அது தணித்து விடும். அது சூடு வேறு வெப்பம் வேறு உங்களுக்கு தெரியும். மிகுதியான வெப்பம்தான் சூடு. நெல்லிக்காய் சூட்டையும் தணிக்கும், அதாவது மிகை வெப்பத்தையும் தணிக்கும். இயல்பாகவே வெப்பநிலை எவ்வளவு இருக்கிறதோ அதையும் தணிக்கும். அது நெல்லிக்காயோட இயல்பு. ஆனால் அது நீர் பெருக்கத்தை நிகழ்த்தும் உடலில். அது செரிமானத்தை சீராக்கும். உடலில் நீர் சுருக்கு இருந்தால் அவற்றையெல்லாம் சீராக்கும். சிறுநீர் தொடர்பான சிக்கல்கள், சிறுநீரகம் தொடர்பான சிக்கல்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் தணிப்பதற்கு நெல்லிக்காய் திரட்டு துணையாக இருக்கும். உடலில் கபம் இருந்தால், வயிற்றில் கோழை இருந்தால் நெல்லிக்காய் திரட்டு பொருந்தாது. எப்பொழுது தவிர்க்க வேண்டும்? உடலில் சளி இருந்தாலோ, வயிற்றில் கோழை இருந்தாலோ, குமட்டல், கோழையாக வாந்தி எடுத்தல் ஆகியவையெல்லாம் இருந்தால் நெல்லிக்காய் திரட்டு பொருந்தாது. ஏனென்றால் இருக்கும் வெப்பத்தையும் அது தணித்துவிடும். அந்த நிலையில் அதை பயன்படுத்தக்கூடாது. உடலில் வறட்சி இருந்தாலோ, நீர் சுருக்கம் இருந்தாலோ, பொதுவான செரிமான சிக்கல்கள் இருந்தாலோ நெல்லிக்காய் திரட்டு துணையாக இருக்கும். அதாவது சளி கோழை இல்லை என்றால் நெல்லிக்காய் திரட்டு உங்களுக்கு பொருந்தும், ஒரு சிறந்த மருந்தாக பணியாற்றும். தாண்டிக்காய் திரட்டு வாதம் மிகுதியாக இருந்தால் அதை தணிக்கும். குறிப்பாக மாதவிலக்கு தொல்லைகள், வலி, மாதவிலக்கு தொடர்பான வலிகள் இருந்தால் அதை நன்கு தணிக்கும். கூடுதலாக செரிமான சிக்கல்களுக்கும் அது ஒரு வகையில் மருந்தாக இருக்கும். நீர் சுருக்கத்திற்கு எதிராக நீர் சுருக்கத்தை போக்கும் வகையில் தாண்டிக்காய் திரட்டு சிறப்பாக செயல்படும். இந்த இரண்டுக்கும் பயன்படுத்துகையில் உள்ள வேறுபாடு, கோழை இருக்கிறதா இல்லையா என்றே எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை இருக்கலாமோ என்று ஐயமாக உள்ளது என்றால் நெல்லிக்காய் திரட்டை தவிர்த்துவிட்டு தாண்டிக்காய் திரட்டை உட்கொள்ளலாம். இந்த இரண்டு திரட்டுகளும் எப்படி உட்கொள்ளப்பட வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு 3 வேளை, ஒரு வேளைக்கு 1 தேக்கரண்டி என்ற வகையில் 5 முதல் 8 நாட்கள். இந்த இரண்டு திரட்டுகளுமே நன்கு சுவையானவை என்பதனால் சற்று கூடுதலாக உட்கொண்டாலும் அதில் சிக்கல் இல்லை. ஒரு தேக்கரண்டிக்கு பதில்
2 தேக்கரண்டிகள் உட்கொண்டாலும் அதில் சிக்கல் இல்லை. ஆனால் எது அளவு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவோடு நிறுத்த வேண்டும். ஒரு தின்பண்டம் போல் ஆக்கிவிடக்கூடாது. 1 2 என்பதை நீங்கள் முடிவு செய்யலாம். 2 என்றால் அந்த 2 என்ற கணக்கிலேயே அந்த 8 நாட்களுக்கும் இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 3 வேளை போதுமானது, 5 வேளை வேண்டாம். பூண்டு பாகு போல் 5 வேளை கூடாது. சுண்டைக்காய் திரட்டு முழுக்க வயிற்று சிக்கல்களுக்கானது. வயிற்றில் உங்களுக்கு எந்த சிக்கல் இருந்தாலும், அதற்கு என்ன பெயர் இருந்தாலும், அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் சுண்டைக்காய் திரட்டை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை 8 நாட்களுக்கு உட்கொள்ளலாம். சுண்டைக்காய் திரட்டு நீர் சுருக்கம், வாதம் தொடர்பான சிக்கல்களுக்கு நேரடியான தீர்வாக அமையாது. வயிற்றில் உள்ள சிக்கல்கள், வயிற்றில் புண், செரிமான குறைவு, வயிற்று புண் காரணமாக அல்லது காற்று காரணமாக, வாதம் காரணமாக வயிற்றில் ஏற்படும் வலிகள், உணவு உண்டவுடனே மலம் கழிதல், மலச்சிக்கல், சத்து குறைவு, அதாவது எவ்வளவு உணவு உட்கொண்டாலுமே போதிய சத்து இல்லாமல் இருத்தல் ஆகியவையெல்லாம் நாம் ஏற்கனவே இவற்றையெல்லாம் குறிப்பிட்டோம். இவையெல்லாம் இருக்கும் பொழுது சுண்டைக்காய் திரட்டு மிக சிறந்த துணையாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், செம்மை நலக்கொள்கையில் பல உணவு பழக்கம் கற்றுத்தருகிறோம், வாழ்க்கை நடைமுறைகளை எல்லாம் கற்றுத்தருகிறோம். அவற்றையெல்லாம் கடைபிடித்து கொண்டே இவற்றை மருந்தாக வைக்க வேண்டும். அவற்றையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு நேரடியாக இந்த திரட்டுகள் பாகு வழியாக மட்டுமே உடலை பார்த்து கொள்வேன் என்று யாராவது கருதினால் அது பிழை. அது நம்முடைய கொள்கைக்கு மாறானது. ஏனென்றால் எந்த மருந்தாக இருந்தாலும் அது நோயை தீர்க்காது. அது நோய் தீர்ப்பதற்கு துணையாக இருக்கும். இன்னும் நேரடியாகவும் செறிவாகவும் சொல்ல வேண்டுமென்றால், இந்த திரட்டு பாகு ஆகியவற்றை எல்லாமே கற்றுக்கொள்ளாமலேயே நீங்கள் வாழ்ந்து விடலாம், வாழ்க்கை நடைமுறைகளை சீராக வைத்திருந்தால். தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் கற்றுக் கொடுக்கும் எந்த மருந்தும் இதுவரை தேவைப்பட்டதே இல்லை. இவற்றை நான் உட்கொண்டதே இல்லை. என்னுடைய வேண்டுதலே இவற்றையெல்லாம் உண்ணாமலேயே வாழ வேண்டும் என்பதுதான். மனநிலை சீராக இருக்க வேண்டும், வாழ்க்கை நடைமுறைகள் சீராக இருக்க வேண்டும். இவை இருந்தால் உடலில் நோய் வரும். எது இருந்தாலும் நோய் வரும். வரும் நோய் தனியும். அது தனியும் வரை பொறுத்திருக்க பழக வேண்டும், உடலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் ஏன் மருந்துகள் தேவைப்படுகின்றன என்றால், மனிதர்கள் வாழ்க்கை நடைமுறைகள் மீது காட்டும் அக்கறையின்மை. நீங்கள் எவ்வளவு அக்கறையுடன் வாழ்க்கை நடைமுறைகளில் இருக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக மருந்து செய்ய கற்றுக்கொள்ளலாம். ஆயினும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லது இந்த தலைமுறைக்கு மருந்துகள் தேவை என்பதால் இவற்றையெல்லாம் கூறுகிறோம். இந்த நீர் சுருக்கம் பலருக்கு சிறுநீரகம் தொடர்பான தொல்லைகளை விளைவிக்கும். கருப்பை தொடர்பான தொல்லைகளை எல்லாம் அதிகப்படுத்தும். இந்த ஓரிரு மாதங்களுக்கு இருக்க போகும் நீர் சுருக்கம். இந்த நீர் சுருக்கத்திலிருந்து தற்காத்து கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய வேறு சில வழிகள். 1, வாரம் ஒரு முறையாவது கற்றாழையை தலையில் தேய்த்து ஊற வைத்து குளித்தல். ஏற்கனவே சிறுநீர் தொடர்பான சிக்கல்களில் இருப்பவர்களுக்கு ஒரு எளிமையான வழி என்னவென்றால், கற்றாழை சோற்றை எடுத்து நன்கு பிசைந்து வைத்துக்கொண்டு, பசை போல் பிசைந்து வைத்துக்கொண்டு, வயிற்றில் தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியை வயிற்றை சுற்றி முதுகிலிருந்து வயிறு வரை தொப்புளு கீழ்ப்பகுதியில் சுற்றிலும் இது பற்று போடுவது போல் அப்பிக்கொள்ள வேண்டும் கற்றாழையை. இவ்வாறு காலை இளவையில் தொடங்குவதற்கு முன்பு அல்லது அந்தி பொழுதில் அப்பிக்கொண்டு படுத்திருக்க வேண்டும். படுத்திருக்கலாம், உட்கார்ந்திருக்கலாம். நடந்து உடலுக்கு செயல்பாடு கொடுக்கக்கூடாது. இவ்வாறு ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் இருந்த பிறகு குளித்து விட வேண்டும். கற்றாழை சோற்றை தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி முழுவதும் உடல் முதுகிலிருந்து முன்பகுதி வரை சுற்றிலும் பூசிக்கொண்டு 10 அல்லது 15 நிமிடங்கள் வரை இருந்தால் அது உலர்ந்துவிடும். அதன் பிறகு குளிக்க வேண்டும். குளித்தல் என்பது தலை குளித்தல் தான், தண்ணீரில் குளித்தல் தான். வெந்நீரில் குளிப்பது குளியல் அல்ல. இவ்வாறு குளிக்க வேண்டும். இது காலையில் செய்வது சிறப்பு. அன்றாடம் காலையில் செய்வது. யார் செய்ய வேண்டும்? ஏற்கனவே சிறுநீர் தொடர்பான சிக்கல் இருப்பவர்கள் செய்தால் போதும்.
மற்றவர்கள் தலையில் கற்றாழையை வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் தேய்த்து குளித்தல் நன்று. செம்பருத்தி இலையை பறித்து அரைத்து தலையில் தேய்த்து குளித்தல் நன்று. வாரத்துக்கு ஒரு முறை, இது ஒரு நாள் அது ஒரு நாள் என்று இருந்தால் நீர் சுருக்கம் எளிதில் உங்களை தாக்காது. தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள், உங்களுக்கு சளி மிகுதியாக இருந்தாலும் சளி வெளியேற்றத்திற்கென குப்பைமேனி நீர், மிளகு கஷாயம் ஆகியவற்றை எவ்வளவு குறைவாக பயன்படுத்த முடியுமோ உட்கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ளுங்கள். இந்த ஓரிரு மாதங்களுக்கு தவிர்க்கவே இயலவில்லை என்றால் 5 நாட்களுக்கு குப்பைமேனி நீர் அல்லது 8 நாட்கள், அதற்கு மேல் இந்த ஓரிரு மாதங்களுக்கு அருந்த வேண்டாம். வழக்கம்போல் கருதி கொண்டு இப்பொழுது அதை செய்யக்கூடாது. உடலில் உள்ள நீர்த்தன்மையை குறைத்து வெப்பத்தை உயர்த்துவதுதான் குப்பைமேனி நீர் செய்யும் பணி. அதாவது கபத்தை வெளியேற்றுவதற்கு உள்ள எல்லா மருந்துகளுமே உடலில் வெப்பத்தை தூண்டுவன. ஏற்கனவே உடலில் நீர் சுருங்கும் என்ற நிலை இருக்கும் பொழுது இந்த மருந்துகள் வழியாக உடலில் உள்ள நீரை குறைத்தல் கூடாது. மிளகு கஷாயம் மிக மிக கூடுதலாகவே உடலில் உள்ள வெப்பத்தை தூண்டும். உடலில் வெப்பத்தை கொடுக்கக்கூடியது மிளகு கஷாயம். ஆகவே தான் நாம் ஏற்கனவே அதை கற்றுக் கொடுக்கும் பொழுதே 5 அல்லது 8 நாட்களுக்கு மேல் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று தான் சொல்லுவோம். குப்பைமேனி நீர் கூட 15 நாட்களுக்கு சொல்லுவோம். மிளகு கஷாயத்தை நாம் 5 அல்லது 8 நாட்களுக்கு மேல் சொல்வதே இல்லை. ஏனால் அது அவ்வளவு வெப்பத்தை உயர்த்தும். கபம் நீக்குவதற்கான வழிமுறைகளில் அக்கறை மற்றும் ஒரு குறைந்த கால அளவு தேவை. இரண்டாவதாக, நீர் சுருக்கம் என்ற இந்த கருத்தை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் புரிந்து கொண்டு நீர் பழங்களை அதிகமாக சாப்பிடுவது, நீர் சாறுகளை குடிப்பது, மோர் அதிகமாக பருதுவது என்றெல்லாம் இறங்க வேண்டாம். அப்படிலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடித்தால் போதும், இந்த வழிமுறைகளை கடைபிடித்தால் போதும் என்று சொல்கிறோம். அடுத்ததாக, பழங்களை பொறுத்தவரை இனிப்பான பழங்களை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது உட்கொள்ளலாம். புளிப்பு பழங்களை தவிர்ப்பது நன்று. புளிப்பு பழங்கள் எல்லாம் பொதுவாக குளிர்காலத்தில் அல்லது கார்காலத்தில் உண்ணும்போது பெரிய சிக்கல் இருக்காது. கடும் கோடையில் வறட்சி மிகும் சூழலில் புளிப்பு பழங்களை உட்கொள்ளும் பொழுது உடலில் நீர் கெட்டு போகும், நீர் திரிந்து போகும், அதாவது கபம் மிகுந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில் இந்த நீர் சுருக்க காலத்திலெல்லாம் பித்தம் மிக கூடுதலாக உயர்ந்துவிடும். அதன் பிறகு அதை தணிப்பதற்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டும். ஆகவே புளிப்பான பழங்களை தவிர்த்து விடுங்கள். உணவில் புளிப்பு சுவையை நிறுத்தக்கூடாது, புளிப்பு சுவை வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். பாகு, திரட்டு ஆகிய இரண்டும் இருவேறு மருந்துகள். இவற்றுள் பாகு மிக எளிமையானது. நாள் மற்றும் அளவு ஆகியவற்றில் சற்று கூடுதலானால் கூட பெரிய சிக்கல் தராது. ஆனால் திரட்டு செறிவான மருந்து. இந்த திரட்டுகள் சுண்டைக்காய் திரட்டு, நெல்லி திரட்டு, தாண்டிக்காய் திரட்டு என்ற 3 வகைகளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இந்த 3 சுண்டைக்காய் திரட்டு வயிற்று சிக்கல்களுக்கானது. வயிற்றில் எந்த சிக்கல் இருந்தாலும் அது துணை. நெல்லிக்காய் திரட்டு சளி கோழை இல்லை என்றால் உட்கொள்ளப்பட வேண்டியது. அந்த புரிதலிலெல்லாம் குறைபாடு இருக்கிறது என்றாலோ, மாதவிலக்கு தொடர்பான தொல்லைகள் இருக்கின்றன என்றாலோ தாண்டிக்காய் திரட்டு சிறப்பானது. ஒரு வகையில் மிகவும் உங்களுடைய உடலை சீரமைப்பதற்கு மிகவும் நெருக்கமாக துணையாக இருப்பதும் அது. இவை போக நெல்லிக்காய் வற்றல் உங்களுக்கு தெரியும். நெல்லிக்காய் வற்றலை தூளாக்கி அதில் தேன் கலந்து அவ்வப்பொழுது உண்ணுதல் நீர் சுருக்கத்தை போக்குவதற்கு துணையாக இருக்கும். இதை அனைவரும் செய்ய வேண்டியதில்லை. யாருக்கு உடல் வறட்சி இருக்கிறதோ, யாருக்கு செரிமானத்தில் சிக்கல் இருக்கிறதோ அவர்களுக்கு நெல்லிக்காய் வற்றல் பொடி, தேன் நெல்லி வற்றல் என்று அதை வைத்துக்கொள்ளுங்கள். தேன் நெல்லி வற்றல். அந்த நெல்லிக்காய் வற்றலை பொடியாக்கி அதில் நன்கு தேன் சேர்த்து அதை நாக்கில் நக்கிக் கொள்ள வேண்டும். அதை அதாவது அருந்துதல், சப்புதல் ஆகியவை கூடாது. நக்குதல்,
நக்குதல் என்னும்போதே அதற்கு அளவு வந்து விடுகிறது, அவ்வளவுதான் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நெல்லிக்காய்கள் கிடைக்கின்றன. நெல்லிக்காய்களை நீங்கள் எந்த அளவு வாங்கி வைத்து கொள்ள முடியுமோ வாங்கி வைத்து அந்த நெல்லிக்காய்களை பாலில் காய்ச்சி பாலில் வேக வைத்து அதன் பிறகு அந்த வெந்த நெல்லிக்காய்களை கொட்டைகளை தனியாக பிரித்தெடுத்து சதையை காய வைத்தால் அதுதான் நெல்லி வற்றல். அது நீங்களே செய்து கொள்ளலாம். நெல்லி கிடைக்கும் பொழுது வாங்கி நீங்களே செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு இந்த கடுமையான கோடையில் வறட்சியில் ஒரு துணையாக இருக்கும். இவையெல்லாம் வீட்டில் இருத்தல் நலம். நெல்லிக்காய் திரட்டிற்கு பசுமையான நெல்லிக்காய்கள் வேண்டும், நெல்லிக்கனிகள் வேண்டும். திரட்டு செய்வதற்கு நெல்லிக்கனி வேண்டும். ஆகவே எல்லா சூழல்களிலும் திரட்டு செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நெல்லி வற்றல் உங்களிடம் இருந்தால் அந்த நெல்லி வற்றலில் தேன் சேர்த்து அதை நீங்கள் உட்கொள்ளலாம். இன்னொரு முறை இதற்கு உண்டு. திரட்டு செய்வதற்கே கூட நெல்லி வற்றலை பொடியாக்கி பயன்படுத்தலாம். நெல்லி வற்றலை பொடியாக்கி அதில் நீங்கள் திரட்டு செய்யலாம், நெல்லி திரட்டு செய்யலாம், அப்படியும் பயன்படுத்தலாம். தாண்டிக்காய்களும் இப்பொழுது கிடைக்கும். இன்னும் சில ஒரு அடுத்த மாதமே கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. நீங்கள் தாண்டிக்காய்களை உங்களில் பலர் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இங்கு எடுத்து வந்திருக்கிறோம். இங்கு தாண்டிக்காய்கள் வற்றலாகவும் பயன்படுத்தத்தக்கவையே. அவற்றையும் நன்கு உலர்த்தி அவற்றின் சதைப்பகுதியை மட்டும் எடுத்து அவற்றை காய்ச்ச வேண்டியதில்லை, பாலிலெலாம் காய்ச்ச வேண்டாம். அப்படியே உலர்த்தி நிழலில் உலர்த்தி தாண்டிக்காய்களின் சதைப்பகுதிகளை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுதல் தாண்டி வற்றல். அதை அரைத்து அதிலிருந்தும் தாண்டி திரட்டு செய்யலாம். திரிபலா என்று அழைக்கப்படும் முப்பலா பொருட்கள் ஆவன நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய். இவற்றுள் நெல்லி மற்றும் தாண்டிக்காய் பற்றி உங்களுக்கு இப்பொழுது அவற்றிலிருந்து தனித்தனியாக செய்யும் மருந்து வகைகளை உங்களுக்கு இப்பொழுது கூறினோம். கடுக்காயை பொறுத்தவரை ஏற்கனவே கடுக்காய் பொடி கிடைக்கிறது. கடுக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது. எல்லா பருவங்களிலுமே அது கிடைக்கிறது. கடுக்காய் கொட்டையை நீக்கிவிட்டு அரைத்து அதை பொடியாக்கி வைத்துக் கொள்ளுதல் நன்று. அதில் தனியே திரட்டு பாகு ஆகிய எதையும் செய்ய வேண்டாம். இப்பொழுது அது தேவையில்லை என்பது நம்முடைய கருத்து. அது தேவைப்பட்டால் அதை பற்றி கற்றுத்தருவோம். இப்பொழுது அது வேண்டாம். மூன்றையும் சேர்த்து மருந்தாக்குதல், சூரணமாக்குதல் தான் திரிபலா சூரணம் அல்லது முப்பலா சூரணம். இன்றைய சூழலில் இன்றுள்ள உடல்நிலை அமைவுகளுக்கு ஏற்ப அது பொருந்தாது என்பது நம்முடைய கருத்து. இவற்றின் இந்த மூன்றின் குணங்களும் தனித்தனியே புரிந்து கொள்ளப்பட்டு நெல்லிக்காய் எந்த சூழலுக்கு பொருந்தும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், தாண்டிக்காய் எந்த சூழலுக்கு எவ்வாறு பயன்படுத்தக்கது என்று புரிந்து கொண்டு சில வழிமுறைகளை உங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு நீங்களே இந்த வீட்டு மருந்துகளெல்லாம் செய்து நாள் கணக்கோடு அளவறிந்து இந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் பாடம். இந்த பாடத்திலிருந்து ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரு முறை திரட்டு தயாரித்தால் அதை எத்தனை நாள் வரை பயன்படுத்தலாம்? 10 நாள் கெடாது. 10 நாள் கெடாது. திரட்டு ரொம்ப தீவிரமான மருந்து. பாகை விட எதுவுமே தெரியலன்னா பூண்டு பாகோடே நிறுத்திக்கலாம். செய்ய தெரியலன்னா அது ஒரு சிக்கலே தராது. அதுக்கு நாள் கணக்கு உண்டு, அதோடய நிறுத்திக்கலாம். அவ்வளோதானே, இது முடிஞ்சிருச்சுல்ல. இப்போது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, பல மருந்து செய்முறையெல்லாம் கற்றுட்டீங்க. இப்போ எதாவது கேள்வி கேளுங்க. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்னு கேளுங்க, அதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு சொல்கிறேன். ஒருத்தர் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறது மற்றவங்களுக்கும் வழிகாட்டலாக இருக்கும். இந்த தொல்லை இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படி கேளுங்க. ஒரு 5 பேருக்கு சொன்னேன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். மாதவிடாய் தொடர்பான தொந்தரவுகளுக்கு தீர்வு என்ன? மாதவிலக்கு தொந்தரவு இருக்குது. பொதுவாக மாதவிலக்கு தொந்தரவு எது இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மாதவிலக்கு தொல்லைகளுக்கெல்லாம் இதுதான் அப்படின்னு ஒரு வழிகாட்டலாக வச்சுக்கோங்க. ஒன்று குளிக்கிறது. செம்பருத்தி நீர் பற்றி நேற்று இரவு சொன்னேன், நினைவு இருக்கா? நேற்று சொன்னேன். செம்பருத்தி வெந்நீரில் போட்டு, செம்பருத்தி பூவை வெந்நீரில் போட்டு அதை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கணும், நாட்டு சக்கரை போட்டு. அது ஒரு 21 நாள் குடிக்கலாம். மாதுளம்பழ தோலை கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டு அது இரவில் குடிக்கலாம். இதுதான் அடிப்படையானது. இது போக இங்கே சொல்லிக் கொடுக்குற உணவு பழக்கம், இதை தொடர்ந்து செய்யணும். பொதுவாக நீங்கள் சொல்ல மாதிரியான சுரப்பிகளில் சிக்கல் இருந்துச்சுன்னா அது கபம் தான். அப்போ கபம் நீக்குவதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த குப்பைமேனி நீர் ஒரு மாதத்துக்கு 8 நாள் மட்டும் குடிச்சிக்கிறது, சீரக தண்ணி குடிக்கிறது,
இதெல்லாம் செஞ்சுட்டு இரவு நேரத்தில் செம்பருத்தி நீரோ மாதுளை தோல் கஷாயமோ குடிக்கிறது, மாதுளை தோல் நீரோ குடிக்கிறது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது போக கூடுதலாக தாண்டிக்காய் திரட்டு சொன்னேன், அதையெல்லாம் உட்கொள்ளலாம். பூண்டுப்பாகு சாப்பிடலாம். இதை விடாமல் ஒரு 3 மாதங்களுக்கு அவங்க தொடர்ந்து இந்த வாழ்க்கை முறை கடைபிடிச்சாங்கன்னா குறையும், தொல்லைகள் குறைஞ்சி சரியாகும். இரவு படுத்தவுடன் படபடப்பு ஏற்படுகிறது, இதற்கு தீர்வு என்ன? அதான் மாலையே சாப்பிட்டுட்டாங்கன்னா தொந்தரவு வராது. இரவு சாப்பிட்றதை நிறுத்திட்டு அந்தி பொழுதே உணவு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நேரமாக படுத்தாங்கன்னா இந்த தொல்லை வராது. பூண்டுப்பாகு சுண்டைக்காய் திரட்டெல்லாம் மருந்தை சாப்பிட சொல்லுங்கள், சரியாயிடும். நான் இதையும் சொன்னேன் நேற்று உரையிலே சொன்னேன். காற்று இரவு மேல் எழுந்து வரும், அது மூச்சடைப்பு மூச்சு திணறலாம் வரும்னு. அதுக்கு தான் இந்த உணவு பழக்கம் சொல்கிறோம். அதாவது இப்போ சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, சாப்பிட்றது தாமதமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அப்படி செஞ்சால் இதுக்கு ஒன்றுமே தீர்வே இருக்காது. சாப்பிட்டுட்டு வயிறு செரித்த நிலையில் இருக்கணும். அப்படி தூங்குனாங்கன்னா இதெல்லாம் வரவே வராது. பின்மண்டையில் ஏற்படும் வலிக்கு தீர்வு என்ன? என்னென்னலாம் சொன்னேன், பின்மண்டை வலிக்கு என்னென்னலாம் சொன்னேன். இப்போ பூண்டுப்பாகு, வயிற்றில் காற்று இருக்குது, அதிகமாக எண்ணம் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் குறைச்சிட்டு மகிழ்ச்சியாக இருந்தால் பின்மண்டை வலிக்காது. மருந்தாக பூண்டுப்பாகு சாப்பிட்லாம். மூலம் நீங்கள் என்ன வழி? இதான் மலச்சிக்கல் தான், மூலம்னு தனியாக பார்க்காதீங்க, செரிமான சிக்கல் தான் மூலம். அதுவும் சொன்னேன் நேற்று, வலி இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே உட்காந்துக்குங்கன்னு. உட்காந்து எழுந்திரிச்சா அது வலி போயிடும். செரிமானத்தை சரி பண்ணிட்டீங்க, குறிப்பாக சுண்டைக்காய் திரட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது சரியாயிடும். மேல் வயிறு வலி ஏற்படுகிறது, என்ன செய்யலாம்? மேல் வயிறு, ஆமாங்க, செரிமான சிக்கல் தான். சுண்டைக்காய் திரட்டு பூண்டுப்பாகு ரெண்டுமே போதும். பசிக்கும் போது பழங்கள் உண்ணலாமா? ஏன் இப்போ அது எப்படி, பசிக்கிறப்ப உணவு தானே உண்ணணும், பழம் எப்படி சாப்பிடுவீங்க? தொடர்ந்து உணவு, அதாவது நீரிழிவுக்காக என்று அல்லது வேறு சில சிக்கல்களுக்காகன்னு பசிக்கும் போதெல்லாம் பழம் சாப்பிட்டவங்களுக்கு எதிர்ப்பாற்றல் அதில் பாதாளத்துக்கு போனதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம். தொடர்ந்து அதை ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கவங்களுக்கு எதிர்ப்பாற்றல் குறைஞ்சிரும், சர்க்கரை அளவு சரியாக இருக்கும், ஆனால் கைகால் தூக்க முடியாது. உணவு வேறு, பழம் உணவல்ல, அதுதான் கருத்து. அது ஒரு துணை உணவு, அது உணவல்ல. பசிச்சா சாப்பாடு தான் சாப்பிட்ணும். நீரிழிவு நோய் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீரிழிவுன்றது ஒரு நோய் இல்லைங்க, அது பல உட்பிரிவுகள் இருக்குது. சும்மா பொத்தாம்பதுவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் பேசுகிறதே முதல்ல தவறு. அடிப்படையில் செரிமான சிக்கல் தான். அது சிறுநீரகத்தில் வரைக்கும் அதோடைய சிக்கல் பரவும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகும். அதுக்கு முன்னாடி அது இருக்காது, அதிகமாக சிறுநீர் போகிறது அதெல்லாம் இருக்காது. அதில் பல பிரிவு இருக்குது. இப்போ செரிமானத்தை சரி பண்ணணும். அதை சரி பண்ணிக்கிட்டே இருந்து இந்த உணவு பழக்கம், நம்ம சொல்கிற உணவு பழக்கத்தை கடைபிடிச்சிட்டே இருந்தால் அதோட அளவு குறைஞ்சிட்டே வரும். அதாவது சர்க்கரையோட அளவு குறைஞ்சிட்டு ஏதோ ஒரு நிலையில் சீராக நின்றுடும். அது 140 தான் இருக்கணும்னு சொல்கிறது தான் நம்ம மறுக்கிறோம். அப்படி இல்லை, சிலருக்கு அது 180 கூட இருக்கலாம். அது அவங்க உணவு பழக்கம், அவங்களுடைய வாழும் ஊர், அவங்க செய்கிற செயல்பாடுகளை பொறுத்து அது மாறுபட தான் செய்யும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுன்றதில் நம்ம வேறுபடுறோம், அவங்க சொல்கிறத நம்ம ஒத்துக்கலை. அதே நேரத்தில் இது ஒன்றுமே இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலான்றதை நம்ம ஒத்துக்கலை. இதோட ஒரு வளர்ச்சி அடைந்த நிலை தான் அதிகமான சிறுநீர், இரவில் அடிக்கடி எழுந்திருக்கிறதுலாம் ஒரு வளர்ச்சி அடைந்த நிலை. அந்த அளவுக்கு விடக்கூடாது. அந்த அளவில் அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பின்னோக்கி வரணும். முதல்ல செரிமானத்தை சரி பண்ணணும். கபம், அது ஒரு கபநிலை தானே, கபம் வெளியேற்றணும். இரவு பொதுவாக ஆவாரை பூவை கொதிக்க வச்சு குடிக்கிறது, அப்புறம் மாதுளை தோல் குடிக்கிறதெல்லாம் இரவு அதிகமாக சிறுநீருக்கு எழுந்திருக்கிறத குறைச்சிரும். ஆவாரை நல்ல மருந்து அதுக்கு, ஆனால் அது தீர்வாகாது. ஆவாரம் பூ கொதிக்க வச்சு குடிக்கணும், இரவு குடிக்கிறது. அது ஒரு மாதத்துக்கு 15 நாளோ 21 நாளோ. ஆனால் அது மருந்தல்ல. அது என்ன செய்யும்னா, இரவு சிறுநீர் கழிக்கிறதுக்கு அடிக்கடி தொல்லை வருது இல்லையா, அதை தணிக்கும். 2 விதமாக அணுகணும். ஒன்று செரிமானத்தை சரி பண்ணணும். நீரிழிவு சர்க்கரை தொடர்பாக எல்லாருக்குமான பதிலாக வச்சுங்க, நீங்கள் தனியாக கேட்காதீங்க. செரிமானத்தை சரி பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறோம், தேன் ஓமம், அப்புறம் பூண்டுப்பாகு, சுண்டைக்காய் திரட்டு. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் தொகுத்துக்குங்க.
இதில் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. எல்லாத்துக்குமே கால அளவு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செரிமானம் சீராகிட்டே இருக்கும். இது ஒரே நாளில் நடக்காது. ஒரு சில மாதங்கள் ஆகட்டும், தப்பு இல்லை, மாத்திரையை போட்டுக்கிட்டோம், ஆனால் குறைச்சிக்கிட்டே வரட்டும். செரிமானம் நல்லா சீராகிடுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கே தெரியும். அதாவது இப்போ சாப்பிட்றாங்கன்னா உடனடியாக கை கால் நடுக்கம் பார்த்துட்டாலாம் வராது, கொஞ்சம் நேரம் நிற்கும். அப்புறம் வெளியில் நடந்தால் சோர்வு அதிகமாக இருக்காது. உடலில் அவங்களே சொல்லுவாங்க முன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது செரிமானம் மேம்படுது. சத்து உணவு சத்தாக இப்போ தான் உடம்புல நிற்கிது அப்படின்னா. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது கபம் நீக்குவதற்கான வழிமுறைகளை செஞ்சுட்டு ஆவாரம்பூவும் அவ்வப்பொழுது கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு தொகுப்பாக அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம மாத்திரையை அவங்களாம் நிறுத்துகிற வரைக்கும் வற்புறுத்தக்கூடாது. இதுதான் பொதுவாக எல்லாருக்குமான வழிமுறை. அது அவ்வளோதான்.